ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் இந்த காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற சான்ஸ் லக்கிலி இன்னைக்கு வெனஸ்டேல இந்த ஃபங்க்ஷன் வந்ததால ஒன் ஹாப்பி திங், இப்போ ஃபேர்வெல் வாங்குற பேட்ச் ஃபேர்வெல் கொடுக்குற பேட்ச் ரெண்டு பேட்சோடும் கொஞ்சம் நல்லா அட்டாச்சாக இருந்ததால லக்கிலி இன்னைக்கு இது வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமோ இட் காட் போஸ்ட்போன் அண்ட் இதில் ஜாலியான விஷயம் கேட்ஜெட்ஸ் ஆன அவார்ட் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ கூட ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கு. எலக்ட்ரானிக்கும் நமக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட். லக்கிலி இட் கேம். ஒன் திங் ஐ வாண்டட் டு சே, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுல இருந்து ஐ எம் சீயிங் திஸ் காலேஜ் சின்ஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேட்ச். டாக்டர் ராஜலட்சுமி பேட பேட்ச்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐ குட் சி த டிரான்சிட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் திஸ் காலேஜ். எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு. ரியலி ஐ அப்ரிஷியேட் ரைட் ஃப்ரம் அஃப்கோர்ஸ் ஸ்டடீஸ் அது வேற விஷயம், பட் மற்ற எல்லா விஷயத்துலையும் கூட the standard of the functions, அதை ஆர்கனைஸ் பண்ற ஸ்கில்ஸ், everything has got a dramatic growth and இது வந்து நிறைய பேர் இந்த காலேஜ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து ஐ ஃபீல் ப்ரௌட் உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஐ ரியலி கன்சிடர், லெட் மீ ரிவீல் ஹியர், நெக்ஸ்ட் இயர் என்னோட சன்னை இங்கே சேர்க்கலாமான்ற அளவுக்கு எனக்கு ஒரு திங் வந்து ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் யூ ஆல். ஹலோ ஆல். ஆனால் மைக் சவுண்டு கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா? மைக் டெஸ்டிங் 1 2 3 இந்த வேலை தான் மெயினாக இங்கே பண்ணது. ஆனால் இது மட்டும் எனக்கு மட்டும் இது வரணும்னு கிடையாது. ஏன்னா வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, ஸ்வேதா எஸ், விஸ்வா, குறிஞ்சி எல்லாரும் வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு லைக் நாமினேஸ் மாதிரி வரல, ஏன்னா அவங்க கூட என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த அவார்டு அவங்களுக்கும் தான் போகும். அப்புறம் அதை தாண்டி ஃபேர்வெலுக்குன்னு எதுவும் சொல்றது இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் அதே தான், எல்லாருக்கும் தேங்க்ஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். All the best, future doctors. Make homeopathy proud, and your batch, I know through internship, when you're interns, all are very obedient students, and keep it up. Good afternoon. So, கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. But I do not believe it. So, இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, and இதுக்கு மேலேயும் நல்லா தான் போக நம்புறேன். Since we are a older batch, so and I would thank my parents because அவங்க எல்லாமே இங்க நான் இருக்க மாட்டேன். So thank you parents, and thank you teachers and my friends. எல்லாருக்கும் thank you. இந்த அவார்டை நான் பல தடவை அவளுக்கு கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் அவளுக்கு புதுசு கிடையாது. ரைட், அப்படிதான் புதுசு. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற ஒரே ஜீவன் அந்த கிளாஸ். ஏன்னா இப்போ நம்ம காலையில ஒரு தடவை திட்டிருப்போம், ஒரு 1 hour தாண்டி அதே தப்பை திருப்பி பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த 1 hourல திருப்பி அதே தப்பு பண்ணிட்டு திட்டுவாங்க. ஜூனியர்ஸ், இதே மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறது மட்டும் படிச்சிடாதீங்க, இருக்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஒரு 2 வார்த்தைகள் பேசணும். வந்து மாமா அத்தை தான் தேங்க் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் ஷைன் பண்ண போகிற
இதெல்லாம் ஸோ அவங்கள பார்த்து வந்தனால தான் இந்த இது பேஷன் ஆகி இதை பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் என் கூட இந்த 5 years ஜேர்னியில் என் கூட இருந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. அப்பா முன்னாடி சரி முடிச்சு கொஞ்ச நேரம் சார் பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முடிச்சு போய் டாக்டர் ஆக போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹோமியோபதியை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்ற நிறைய தாட்ஸ் வரும், ஏன் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும், நிறைய ஆஃபரும் வரும். பட் அதை விட பெஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ் தான். புரியுதா? இதை வச்சு மற்ற எல்லாருக்கும் டஃப் கொடுக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற சிஸ்டம் வந்து ஈஸியாக ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வெளியே போன பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவ்வளோ நாள் வீட்டில் காசு வாங்கணும், அவங்க படிக்க வச்சாங்க, இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், நிறைய ஆசைலாம் இருக்கும். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்க நிறைய ஏன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்கலாம் ஏன் பண்ணுவாங்க, அதர் சிஸ்டம் முடிச்சவங்க ஏன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த ஒரே ஒரு சிஸ்டம் வச்சு அவங்க எல்லாரையும் மீட் பண்ண முடியும், பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும். புரியுதா? வேறு எந்த சிஸ்டமும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குது, ஒரு பொக்கிஷம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சால் ஷைன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. புரியுதா? அதனால் இந்த சிஸ்டமை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஹோமியோபதி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணால் வந்து கேட்கலாம். இப்போ இருக்கிற மாதிரியே ஹாப்பியாக எப்பயும் இருங்க. எவ்ரி இயர் கெட் டுகெதர் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் பாய்ஸ் மட்டுமாவது ஒரு ட்ரிப்பு போட்டு எவ்ரி இயர் ஒரு ட்ரிப்பு போட்டிங்கனாவே தெரியும். அந்த ஹாப்பினஸ் ரீஜினேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 1 year தோண்டு போனாலும் சரி, அந்த ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் வந்து உங்களை நெக்ஸ்ட் 1 year வந்து புஷ் பண்ணிட்டு போகும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அக்காவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் இங்கே நிற்கிறேன்னா மறுபடியும் என் பேர் இருக்கு பேசுறதுல அதை அழைச்சிக்கோங்க. இப்படி பேசுகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய பேர் வேணான்னு சொல்லியும் என்னை வந்து இதில் சேர்த்தாங்க. சேர்ந்ததுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு, 12th ஃப்ரெண்டு. அவ கூட படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்துக்காக தான் எதுவுமே போகாமல் 6 மாதம் வீட்டில் இருந்தேன், யூஎஸ்டி. ஸோ அவங்க தான் ஹோமியோ சேர்ந்தாங்க. ஆனால் நாங்கள் ரெண்டும் ஒன்றா படிக்கல. அவங்க சாய்ராமில் படிக்கிறாங்க, நான் இங்கே படிக்கிறேன். அட்லீஸ்ட் ஹோமியோபதியாக உண்மையாக முடிச்சுட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஹோமியோபதி எடுத்தோம். ஸோ அவருக்கும் தேங்க்ஸ். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ், என் ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர். அப்புறம் இந்த நாமினேஷனுக்கு நான் ஓட் பண்ணி தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க பேர், இந்த குரூப்லேயே தான் போட்டாங்க. நிறைய பேர் திட்டிருப்பேன் சொல்லி தரும்போது. ஏன் நான் சொல்லி தந்தேன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி ஹேபிட் ஆயிடுச்சு. நான் ஒன்று படிச்சுன்னா அதை எனக்கு யாரையா சொல்லி கொடுத்து அவங்க டெலிவர் பண்ணி ஆகணும். இது என் ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன், நிறைய பேர்கிட்ட ஹோம்ஒர்க்லாம் தருவேன். ஸோ அதை இன்னைக்கு நீங்கள் யாருக்கா சொல்லி தரணுன்ற இதையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நான் ஒரு காலையில் ரீல்ஸில் பார்த்தா கூட வேணுன்ட்டு அது மற்றவங்க தெரியுற மாதிரி கேட்டு அது சொல்லி தரணும். எனக்கு அது எப்படியாவது ஒன்று நான் பார்த்ததே ஏதோ ஒரு விஷயம் மூலியமா கேட்டு அவங்களுக்கு அந்த விஷயத்தை அன்னைக்கு பார்த்து தான் நான் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் இந்த ஹேபிட்டாக சொல்லி கொடுக்குற ஹேபிட் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃப்ரம் எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்குமே. அப்போ சும்மா விளையாட்டுக்கு சொன்ன போல டாக்டர் ஆகணும் ஆசை இருக்குன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். அப்போதுலேருந்துமே நான் 12th நீட்
ப்ரெஷ் பண்ணாமல் நீட்டுக்கு போய் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே எங்கள் 12th மிஸ் ஒரு வாட்டி அட்டென்ட் பண்ண ஒரே ஒரு வாட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ நான் மட்டும்தான் எங்கள் இல்லை நீட்டில் பாஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே ஃபெயிலியர். அப்போ எங்கள் அந்த மேம் தான் நீ பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ அப்படி கூப்பிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே எல்லா ஸ்டாஃப்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. நிறைய பேர் இங்கே இல்லை. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எல்லா ஜூனியருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். யாராவது திட்டிருந்தா, என் கிளாஸ்மேட் யாராவது திட்டிருந்தா, ஸ்டாஃப்ஸ் முன்னாடி நல்லா தப்பாக பண்ணியிருந்தா சாரி. மிஸ் யூ ஆல். Good afternoon, everybody. So it's happy to see the first batch that I started teaching is going out well. So technically, நீங்க தான் என்னோட lab rats. Because it doesn't mean PG-ல teach பண்ணியிருக்கோம், but as a staff-ஆ first நான் handle பண்ணதே இந்த batch தான். So I think 47 or 50, around 50. So it was good. And இப்போ திருப்பி இப்போ இருக்கிற பேரண்ட் ஜூனியர்ஸ்க்கு வந்து உங்களோட கிளாஸஸ்லாம் திருப்பி ப்ளே பண்ணும்போது எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. திருப்பி பார்த்தா பிபிடிஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. ஐனோ பட் இப்போ வந்து எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணியாச்சு. குட் இஸ் கோயிங். அண்ட் எஸ், அதை விட முக்கியமானது எல்லாத்தையும் சீனியர் ஃபேக்கல்டிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. And like just now Gayatri told, teaching is the best way of learning. So that's why we are here. And even though we are staffs, தினமும் வந்து பார்த்தீங்கன்னா before going to class or after coming from class, we used to discuss இதை எப்படி எடுத்துக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஸ்டடி பண்ணுறதுனால தான் வந்து எங்களால் பெஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கிளாஸ். ஸோ that is what you should be doing, because when you stop learning, that is when you actually are becoming dull. If you keep teaching or keep learning, it will help you to evolve. Okay, இப்போ லைக் பாமபதி சார் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. எவால்வ் ஆகலை அப்படின்னா நீ தான் வந்து வீக்காக இருக்க. அண்ட் in the process of trying to achieve the destiny, we are forgetting the journey. The journey தான் is very important rather than the destiny. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ மெமரபுளாக இருக்குது, ஜாயஸாக இருக்குது, மெமரபுளாக இருக்குது ரீசன். So, and all the best for your futures. அண்ணா பேசுறீங்களா, ஆடுறீங்களா? ஹாப்பி ஃபேர்வெல். ஸோ ஜெனிசன்ஸ் பற்றி சொல்லணும்னா, அருண் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு பேட்ச் டீச்சிங் பேட்ச் நீங்கள் தான். ஸோ உங்களை வச்சு தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அண்டு எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் வயசு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ இந்த பேட்ச் பற்றி சொல்லணும்னா எல்லாருமே ரொம்ப சைலண்ட். ஓகேவா? ஸோ முக்கால்வாசி பேர் எந்த ஒரு ட்ரபிள் சம்மா இல்லாத ஒரு பேட்ச். ரொம்பவே புரிஞ்சு தவிர அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு மெட்டா ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான். ஸோ என் மெட்டார் கைடு போடும்போது மெட்டார் இது போடும்போது என் பக்கத்தில் வந்து சாம்பிள் வந்துச்சு. ஸோ எல்லா ஸ்டாஃப்மே அச்சோ அவனா அப்படின்னாங்க, காலேஜுக்கே வரமாட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் ஒழுங்காக வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது.
ஜெனிசன்ஸோட. ஸோ நிறைய கிளினிக்ஸ் வந்து நிறைய கேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு எல்லாமே லேர்னிங் ஃபேஸ் தான் இருக்குது, எனக்கு ஆரம்பிச்சா இருக்கும் சரி. ஸோ வி ஹவ் லேர்ன் லாட் ஃப்ரம் யூ. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச். அண்ட் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் என்ன கற்றுட்டோம்னா ஹோமியோபதியில், ஸோ ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் கிளினிக் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அதுதான் ஃபஸ்ட் திங். ஸோ அதை வந்து எப்போவுமே டோன்ட் டிகிரேட் யுவர் செல்ஃப். நம்ம சிஸ்டம் வந்து கம்மின்னு எப்பவுமே டிகிரேட் பண்ணாதீங்க. ஸோ கேஸ் ஒரு 10 கேஸ் வருதுன்னா கண்டிப்பாக 2 கேஸு ஃபெயிலியராக தான் இருக்கும். ஸோ அந்த 2 கேஸு வந்து தான் உங்களுக்கு ஒரு 1 இயர் கழிச்சு வரும்போது அந்த 2 கேஸ் வந்து 20 கேஸாக மாறும். அப்புறம் யூ வில் க்ரோ. ஸோ அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பி பேஷண்ட். அந்த பேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் when you start the clinic. ஸோ அந்த டைம் பீரியட் மட்டும் ப்ளீஸ் எந்த ஒரு ஹோப்பையும் யூஸ் பண்ணிக்காதீங்க. என்னைக்காவது ரொம்ப ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, நல்லா சாப்பிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. நல்லா போய் ஒரு ஷார்மா சாப்பிட்டு தூங்கிடுவோம். நெக்ஸ்ட் டே அப்புறம் ரீஸ்டார்ட். அவ்வளோதான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் கண்டிப்பாக ஃபெயிலியர் வரும். ஸோ ஃபெயிலியரை பார்த்து டோன்ட் டிகிரேட் யுவர்செல்ஃப். தேங்க்யூ. Good afternoon, everyone. First of all, I would like to thank my parents and all the staff and my friends. They have been part since 5.5 years with me. They supported me in everything, even when I don't know. But actually, I'm not supposed to be this category. Whoever voted for this, they knows how I am. Thank you. Jai Shri Krishna. Okay, good evening. Good evening. Actually, I'm not familiar with this batch actually. Only during the clinical discussion only you are coming in contact. Okay. So, by that experience, I like that batch actually. Okay, so all the best for your future and already you are doctors, so be responsible for your life. Okay, thank you. அக்கா பாடிருங்க, இல்லை பாடிருங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதாவது நான் கேட்கல, உங்கள் பேட்ச்மேட்ஸாக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, தயவுசெய்து பாருங்க ப்ளீஸ். Most talented batch, Gryffindor. So it's a privilege for me to be here. What? Dara batch but sollumo. Okay. Okay, so I'll just keep it very short because everyone has said everything. One thing which my senior said to me. There's nothing of short for the IT people, IT professionals. But enna sonnanga, when we were offered IT professional career, so this was which was said to me: any fool can sit before a system, a computer, but only blessed people before a patient. Yeah? So we are no less. We've been blessed by God to sit before a patient and treat them. So don't forget that. And I just want to quote a verse. Arpamana arambattai asatai pannade. Beginning may be very less, but the ending is going to be glorious. All the best. Good afternoon, all. அக்கா ஆடிடுங்கக்கா. ஆடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். Thank you all.
பயப்படுவேன். ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் அவ்வளோ பயப்படுவேன். ஸோ நீங்கள் எல்லாருமே தான் ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சிங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறது இல்லை. தேங்க்யூ ஆர் தேங்க்யூ ஜபிதா மேம். ரொம்ப வருஷமாக ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்து போர் அடிச்சு போச்சு. இருக்கிறதுலே அமைதியான பேட்ச் வந்து ஜெனிசன்ஸ். என்ன சொன்னாலும் ஒபீடியண்ட்டாக ஒபே பண்ணுவாங்க. ரொம்ப திட்டு வாங்காத பேட்ச் வந்து ஜெனிசன்ஸ் தான். ஃபஸ்ட் இயர் டூர்லேருந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் ஸ்டோரி சொல்லி இது முடிச்சிடலாம். ஸோ ஒரு பையன் தான், இதே ஒரு பையன். அவன் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தான். பின்னாடி You must have all known about Hajira, okay? For everything she is there to Hajar. Hajar அப்படின்னா summon, right? Very, very nice, obedient adella apart from all those things. So to really withstand the pressure, so definitely be it good or bad, whatever it is, with a smile she has always taken it up. So we have lots to learn from her, how to take the pressure really, okay? So all the best and may God bless her. Hi all, சீக்கிரமா பேசி முடிச்சிடுறேன். First of all, I want to thank all my team, my parents, siblings and my dear teachers. நான் வந்து ஹோமியோபதினா என்ன அப்படின்னு தெரியாம தான் சேர்ந்தேன். டு பி ஃப்ராங்க், என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட நேட்டிவ்ல இருக்க ஒரு ஹோமியோபதி டாக்டர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் என்னை வந்து இங்க சேர்த்தாங்க. ஈவன் நான் இந்த காலேஜ் சூஸ் பண்றதுக்கு கவுன்சிலிங் அப்போ எனக்கு டவுட் இருக்குது. நைட் 9 o'clock தான் நான் கவுன்சிலிங் போறேன் ரூமுக்குள்ள. அப்போ வந்துட்டு சாய்ராமா இல்ல வெங்கடேஸ்வரா டவுட் இருந்தது. ஆப்வியஸ்லி வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் தான் எனக்கு கைட் பண்ணாங்க. And he is my inspiration too. He is none other than Dr. Bhamapati sir. Thank you so much sir. I would like to thank my teachers. Each and every stage, each and every day நம்ம வந்து ஒரு விஷயமும் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். From anatomy to till practice of medicine வரைக்கும் நம்ம எல்லாமே நம்ம கத்துக்கிறது தான். கிளினிக் செக்ஷன் போனா அங்கேயும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். அகைன் இன்டர்ன்ஷிப் வந்தா each and every day ஒரு லேர்னிங் தான் இருக்கும் எல்லாருக்குமே. என்னோட சீனியர்ஸ் இப்போ இங்கே இல்லை, ஆனால் எனக்கு நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னோட சீனியர்ஸ்க்கு எல்லாருமே தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே எனக்கு ஃபேமிலி தான். VHMC இட்ஸ் அன் எமோஷன் டு மீ. என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் வந்து விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.